பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். இந்த பரிசுத்தமான நல்ல நாளில் காலை வேலைக்காக கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். இந்த புதிய நாளில் உங்களை சந்திப்பதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நம்ம புதிய மாதத்துக்கு கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் புதுவிதமான ஆசீர்வாதத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். தினமும் லோகசாத்தையில் நம்ம இன்னைக்கு ஒரு வசனத்தை பார்க்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனம் இப்படி சொல்கிறது: நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆபிரகாம் சொன்ன இந்த வார்த்தைகள், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு உங்களுடைய எல்லாருக்கும் இருக்கிறது. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் அப்படிதான் இருக்கிறது. அது ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போது, நீ உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு எல்லாவற்றையும் விட்டு வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்வதை பார்க்கிறோம். அவன் எல்லாவற்றையும் விட்டு வந்தான். இன்றைக்கு நம்ம இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அநேகமான தடைகள் இருக்கிறது. நம்ம அனைவரும் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம், அநேக காரியம் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டே தான் இருக்கிறார். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன், நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியே நான் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். அது ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆனாலும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக அநேக காரியங்கள் இருக்கிறது, அநேக பிரச்சனைகள் இருக்கிறது, அநேக கவலைகள் நம்மை அழித்து கொண்டு இருக்கிறது. இதனாலே ஆண்டவர் தேடுதலில் நம்ம குறைகளாக இருக்கிறோம், நோக்கி பார்ப்பதில் குறைகளாக இருக்கிறோம். சில பாவக்காரர்கள் நம்ம விட்டு அகன்று போகாமல் இருக்கிறது. ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டு அவன் வந்தான் என்று பார்க்கிறோம். அவர் எல்லாவற்றையும் விட்டு வந்தார். உன் தேசத்தை விட்டு வா, உன் தகப்பன் விட்டு வா, உன் இனத்தை விட்டு வா. ஏனெனில் அவர்கள் பாவக்காரர்கள் இருந்தார்கள், மிக்குகளை வணங்கி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு கூட பாருங்க, அநேக ஜனங்கள் அப்படிதான் இருக்கிறார்கள். தன்னுடைய பாவக்காரர்கள் எல்லாவற்றையுமே போட்டு வைத்திருக்கார்கள். அவருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் பாவத்தில் மூழ்கி இருக்கிறது. அவருடைய இச்சைகள் மனசு அப்படி இருக்கிறது. அதனால ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளாத தடையாக இருக்கிறது. பிசாசன் அதைதான் செய்து கொண்டிருக்கிறான். பிசாசன் எவனை விழுங்கலாமோ என்று கெர்ஜிக்க சிங்கம் போல வயதிலே சுற்றித்திருக்கிறான் என்று பார்க்கிறோம். அவன் ஆசீர்வாதத்தை பெற்று செல்லாதபடி, ஆண்டு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெறாதபடி நமக்குள்ள எல்லா விதமான பாவங்களை கொடுத்து கொண்டே இருக்கான். ஆண்டு நமக்காக இறங்கி வந்தார், நமக்கு அடிக்கப்பட்ட ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்கள் எல்லாம் மீட்டு எடுத்தார். ஆனாலும் கூட நம்ம அந்த சில பாவங்களை நம்ம வைத்திருப்பதனாலே இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பெற்று செல்லாத தடையாக இருக்கிறது. ஆண்டோட ஆசீர்வாதம் பாருங்க, பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். இப்படிப்பட்ட ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருப்பதற்காகத்தான் ஆண்டவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். எல்லாவற்றையுமே விட்டு நம்ம வருவதா இருக்க வேண்டும். ஆனால் சில காரியங்கள், சில பாவங்கள், சில எண்ணங்கள், சிந்தனைகள் நமக்குள்ள சந்தோஷத்தை கொடுப்பதா இருக்கும், மகிழ்ச்சி கொடுப்பதா இருக்கும். இது நம்ம பார்ப்பது, நமக்கு இந்த இச்சைகள் நமக்கு நன்றாக இருக்கிறது, இந்த எண்ணங்கள் நமக்கு நன்றாக இருக்கிறது, இப்படி சிந்தனைகள் நமக்கு நன்றாக இருக்கிறது, அது நமக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறது, நம்ம வாழ்க்கை நம்ம அப்படியே ஒரு சந்தோஷத்துல திகைத்து கொண்டிருக்கிறோம் அப்படி நினைக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் தான் ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்ட கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெறாதபடி தடை பண்ணுகிறதா இருக்கிறது. எல்லாவற்றையுமே விட்டு நம்ம வருவதா இருக்க வேண்டும். சில காரியம் ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டுட்ட நான் வந்துட்டேன் என்று சொன்னாலும் கூட சில காரியங்கள், சில எண்ணங்கள் பிசாசை நமக்குள்ளே கொடுத்து கொண்டே இருப்பான். நம்ம ஆசீர்வாதத்தை பெறாதபடி தடை பண்ணி கொண்டே இருப்பான். ஆனால் ஆபிரகாமை அழைக்கும் போது எல்லாவற்றையுமே அவன் விட்டு வந்தான். நீ விட்டு வா, அப்பொழுதுதான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவன் விட்டு வந்ததுனாலே அவனை ஆசீர்வதித்தார். முன்குறித்த திருத்தம் நிறைவேறும்படி அவனுடைய சந்ததி மிகவும் பெரியது பார்க்கிறோம். ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், ஈசாக்கை ஆசீர்வதித்தார், யாக்கோபை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு விதவைத்தான், 100 மடங்கு அவனை ஆசீர்வதித்தார். அந்த சில அவன் மிகவும் பலசாலி இருந்தான், மிகவும் வசதியான இருந்தான். திரளான ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், கழுகுகள் எல்லாமே அவனுக்கு இருந்தது. ஈசாக்கு அப்படிதான் இருந்தான், யாக்கோபு அப்படிதான் இருந்தான். மிகவும் பெருகினார்கள் அவர்கள். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்தார் நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கு இஸ்ரவேல் தேசம் எப்படி பெருகிறது பாருங்க. உலகத்தில் சிறிய நாடாக இருந்தாலும் கூட அவர்கள் மிகவும் பலத்திருக்கிறார்கள். அறிவியல் பிரகாரமாக எல்லாவற்றிலுமே அவர்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அந்த தேசத்தில் இருக்கிறது. இது ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி அந்த அவரை ஆபிரகாம் தேவன், ஈசாக்கு தேவன், யாக்கோபின் தேவன், அவருடைய சந்ததி முழுவதும் அப்படி பெருகினது என்று பார்க்கிறோம். ஆண்டவர் வாக்குத்தத்தம் அதுதான். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உங்களுடைய சந்ததி எல்லாம் பெருகும், அது ஆசீர்வாதமாக பெருகும். நீங்கள் இருப்பது மாத்திரமல்ல,
உங்களோட சந்ததி, உங்களுடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள் இப்படி அப்படியே அவர்கள் எல்லாம் மிகவும் பெருகுவார்கள், பெரிய ஜாதியாக்குவார்கள். பெரிய ஜாதியாக்கி ஆஸ்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நம்முடைய பேர் இப்படிப்பட்ட ஒரு மனுஷன், இப்படிப்பட்ட ஒரு இந்த மனுஷன் இப்படி இருக்கிறான் என்று மற்றவர்கள் சொல்லும்படியாக, உயர்ந்து சொல்லும்படியாக கர்த்தர் நம்மளை உயர்த்துகிற கர்த்தர். தாவீது அப்படிதான் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். எல்லாரும் ஏழமா சொன்னார்கள், சின்ன பையன் இருக்கிறான், இளைஞன் இருக்கிறான் என்று. ஆண்டவர் அவனை உயர்த்தி வைத்தார், அந்த சிவதேசத்துக்கு ராஜாவாக வைத்தார். அதே போலதான் இன்றைக்கு நம்மளை பெருகிற கர்த்தர், பெருக்குகிற கர்த்தர். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் தான் ஆண்டவர் கொடுப்பது. அது சின்ன ஆசீர்வாதம் அல்ல, அது மிகப்பெரிய ஆசீர்வாதமா இருக்கிறது. அதற்கு நம்மளை தகுதியுள்ளவர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும், நம்மளை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதியாக இருக்கிறோமா? அதுக்கு வராத தடை பண்ணுகிற அந்த கிரியைகள்லாம் நீக்கி போட முடியாது. நம்ம ஆண்டத்திலே முறையீடுகளாக இருக்க வேண்டும், ஜெபப்பர்களாக இருக்க வேண்டும், விண்ணப்பர்களாக இருக்க வேண்டும். அதுக்கு நாமே பரிசுத்தப்பர்களாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் எப்படி ஆபிரகாம் விட்டு வந்தாரோ அப்படி நம்ம எல்லாவற்றையும் விட்டு வரும்போது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளே இருக்கும். பேரை பெருமைப்படுத்தவர், ஜாதியாக்கி, பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன். எல்லாரும் பார்க்கும்படியாக, எல்லாரும் மெச்சிக்கொள்ளும்படியாக, நம்முடைய சமூகத்திலே, சமுதாயத்திலே மெச்சிக்கொள்ளும்படியாக ஆண்டவர் உயர்த்துகிறவர். உன் தலையை எண்ணெயில் அபிஷேகம் செய்து உன் கொம்பை உயர்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சத்துருக்கு முன்பாக நம்ம எல்லாரும் அழிந்து போக வேண்டுதான் நினைப்பார்கள். நம்ம சொந்தக்காரர்கள், பந்தக்காரர்கள் எல்லாம் அழிந்து போக வேண்டும். நம்ம ஆசீர்வாதம் இருந்தால், நன்றாக இருந்தால் அது யாருக்கும் பிடிக்காது. அவர்கள் ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பார்கள், பொறாமையில் பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை யாரும் தட்டி பறித்துக் கொள்ள முடியாது. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அப்படிதான் இருக்கிறது. அது எப்போதுமே இருக்கும், அது கடைசி வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும். ஆபிரகாமை அழைத்த போது எல்லாவற்றையும் விட்டு வந்தது போல நாமும் எல்லாவற்றையும் விட்டு வந்த போது அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம கொடுப்பார். ஆபிரகாம் ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, அவருடைய சந்ததி முழுவதும் ஆசீர்வதித்தார். ஈசாக்கை ஆசீர்வதித்தார், யாக்கோபை ஆசீர்வதித்தார், யோசிப்பு மூலமாக ஆசீர்வதித்தார். சந்ததி முழுவதுமாக மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கண்டார்கள். கானான் தேசத்தில் பாருங்க, அவர்கள் போகும்போது அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கர்த்தர் கொடுத்தார். ஏனெனில் இப்படிப்பட்ட உனக்கு வாக்கு கொடுத்த தேவன் நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னது போல ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை அழைத்து சொல்றாரு, நீ வானத்து நட்சத்திரம் நடந்து பார், கடற்கரை மணல் போலவும் வானத்து நட்சத்திரம் போலவும் உன் சந்ததி நான் பெருக பண்ணுவேன். அவனுக்கு பிள்ளை இல்லாது இருக்கிறது, எப்படி பிள்ளை பிறக்கும் இத்தனை வயசு பிறகு என்று அவன் நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுத்தால் அது நிச்சயம் நடக்கும். இயற்கைக்கு மாறாக, இயற்கைக்கு முரண்பட்டதாக இருந்தால் கூட அது எல்லாவற்றையும் நிறைவேற்றி எல்லாவற்றையுமே ஆண்டவர் சரி செய்கிற கர்த்தராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த புதிய மாசத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அவனை பேரை பெருமைப்படுத்துவார், பெரிய ஜாதியாக்குவார். பேரை பெருமைப்படுத்தி மாத்திரமல்ல, எல்லாரும் மெச்சிக்கொள்ளும்படியாக ஆண்டவர் நிச்சயமாக உயர்த்துவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டும் என்றால், ஆபிரகாம் ஆசீர்வாதங்கள் கிடைக்க வேண்டும் என்றால், ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னது போல நீங்களும் செய்தீரானால் ஆண்டு நிச்சயமாக உங்களை ஒரு ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்பின் பரிசுத்தமான தகப்பனே, ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு எங்களுக்கு தாங்க தகப்பனே. நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று தகப்பனே. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ தரும்படியாக நான் ஜெபிக்கும் தகப்பனே. தடைகளை மாற்றுங்க தகப்பனே, பரிபூர்ண ஆசீர்வாதம் நிரப்புங்க தகப்பனே, ஆசீர்வாதங்க பலப்படுத்தும் இயேசு மன்றம் நல்ல தகப்பனே. ஆமேன். ஆண்டவர் நிச்சயம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களை ஊருக்கு கொடுப்பாராக. ஆமேன்.